ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான குர்பானி பிராணிகளை இறைவனுக்காக அறுத்து பலியிடப்பட்டு ஏழைகளுக்கு பங்கிட்டு வழங்கப்படுகிறது என்றால், ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்புடைய கட்டளை ஏற்று தன் மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட துணிந்த அவர்களின் தியாக நினைவுகளே இந்த குர்பானியாய் அறுக்கப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கு நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அடியான், ஒரு நபர் அல்லாஹ்விற்காக அவன் வழங்கிய பொருளாதாரங்களை தியாகம் செய்யலாம், தியாகம் செய்ய முடியும். அல்லாஹ்விற்காக தன் உயிரையும் தியாகம் செய்யலாம். இப்படி வாரி வாரி வழங்கிய வள்ளல்களும் அறவழியில் போராடி உயிர் நீத்த தியாகிகளும் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் தம் உயிரினும் மேலான பிள்ளை செல்வங்களை தியாகம் செய்வது, அதையும் தம் கரத்தினாலே அறுத்து பலியிடுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. இது எந்த உலக வரலாற்றிலும் எங்கு இல்லாதது. இதை செய்வதற்கு யாரும் எவரும் துணியவும் மாட்டார்கள், ஆசைப்படவும் மாட்டார்கள். எந்த பக்கத்திலும் எழுதப்படவும் இல்லை, காட்டப்படவும் இல்லை அன்று வரை.